சுவர்க்கத்தில் பல்வேறு வகையான இன்பங்கள் இருக்கிறது. நாம் அந்த இன்பங்களை பார்த்ததில்லை. ஆனால் அதில் ஒன்று நமக்கு தெரியும். இந்த உலகில் நாம் அனுபவிக்காத ஒரு வகையான இன்பம் அது. நாம் அதை மறுமையில் அனுபவிப்போம். அதுதான் அல்லாஹ்வை பார்ப்பது. இது பற்றிய செய்தியை இப்போது நான் உங்களிடம் கூறுகிறேன். சொர்க்கத்தில் உள்ள உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அப்போது ஒரு மலக்கு உங்கள் கதவை தட்டுகிறார். மலக்கு உங்கள் கதவை தட்டும் போது கூறுகிறார், வாருங்கள், போய் அல்லாஹ்வை சந்திப்போம். இதுவரை நீங்கள் அல்லாஹ்வை பார்த்ததே கிடையாது. அதனால் உங்கள் கதவை திறக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அந்த வாகனத்தில் செல்கிறீர்கள். ஒரு திறந்த அழகிய நிலம் இருக்கிற இடத்திற்கு. அங்கு தங்கம் போன்ற மலைகளும் கஸ்தூரி குவியல்களும் இருக்கிறது. ஒவ்வொருவரின் தகுதிக்கு ஏற்றவாறு சொர்க்கத்தில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக யாரும் யாரை பற்றியும் தவறான எண்ணமும் கொள்ள மாட்டார்கள். நாம் அனைவரும் அங்கு அமர்ந்து கொண்டு உலகத்தில் கடந்து வந்த நாட்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு திடீரென்று சகோதர சகோதரிகளே, திடீரென்று நீங்கள் மேலே பார்ப்பீர்கள். அங்கே ஒரு பிரகாசம், பிரகாசத்தின் மீது பிரகாசம். நாம் அனைவரும் பார்ப்போம். நாம் மலக்குகளிடம் கேட்போம், இதுதான் அல்லாஹ்வா? நாங்கள் அல்லாஹ்வை இதுவரை பார்த்ததே இல்லை. மலக்குகள் கூறுவார்கள், இல்லை, இது அல்லாஹ்விற்கு இடையில் இருக்கும் திரையின் பிரகாசம். சகோதர சகோதரிகளே, நாம் அங்கு பார்த்து கொண்டிருக்கும் போதே நமக்கு ஒரு குரல் கேட்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் ஜன்னஹ். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் ஓ சொர்க்கத்தின் மக்களே. நாம் அதற்கு பதில் கூறுவோம், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வே, நீதான் சாந்தி அளிப்பவன். சாந்தி உன்னிடம் இருந்துதான் கிடைக்கிறது. நீ மகிமை மிக்கவன், கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரியவன். சகோதர சகோதரிகளே, கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நீங்கள் திருப்தியாக தான் இருக்கிறீர்களா? அதற்கு நாம் கூறுவோம், யா அல்லாஹ், நாங்கள் எப்படி மகிழ்ச்சி இல்லாமல் இருப்போம்? நீ எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திருக்கிறாய். பிறகு எங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்திருக்கிறாய். அதற்கு அல்லாஹ் கேட்பான், வேறெதுவும் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கு நாம் சொல்வோம், வேறெதுவும் இல்லை யா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், இல்லை, இந்த நாள் கொடுக்கப்படுகின்ற நாள். ஆகவே நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், யா அல்லாஹ், உன்னுடைய முகத்தை எங்களுக்கு காண்பிப்பாயாக. நாங்கள் உன்னை பார்க்க விரும்புகிறோம். இந்த பாக்கியம் மட்டும்தான் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் உன்னை பார்க்காமலேயே எங்கள் வாழ்நாள் முழுவதும் வணங்கினோம். நீ எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாய். சகோதர சகோதரிகளே, நம்மில் பலருக்கு நாம் கேட்காமலேயே அவன் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்கு அவன் நேர்வழியை கொடுத்திருக்கிறான். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவனை பார்க்க விரும்ப வேண்டும். நீங்கள் அவனை பிரிந்து இருக்கிறீர்கள், அவனை நேசிக்கிறீர்கள். யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் உன்னை பார்க்க விரும்புகிறோம். அப்போது நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் இருக்கும் திரை நீக்கப்படும். முதல் முறையாக நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். உங்களை ஒன்றுமே இல்லாததில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். அழகையே படைத்த அந்த அழகிய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை பற்றி உங்களை விட நன்கு அறிந்தவனை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தவனை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தாயை விட அதிக இரக்கமுள்ள ஒருவனை காண்பீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எப்படி நாங்கள் அல்லாஹ்வை பார்ப்போம்? அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சந்திரனை பாருங்கள். உங்களால் சந்திரனை பார்க்க முடிகிறதா? அதை போலவே எளிதாக உங்கள் இறைவனை காண்பீர்கள். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை நாம் பார்க்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அருள். அது உலகத்தில் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு இன்பம்.